Hello everyone. ஸோ நம்ம எம்டிஎம் போர்ட்டலுடைய ரெவ்யூ இன்னைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பிக்மி போர்ட்டலுடைய ரெவ்யூ வந்து பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் அது இருக்கும். நிறைய பேர் அதுலேருந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எவ்ரி டியூஸ்டே வந்து நீங்கள் விஹெச்என்ஸ் ரெவ்யூ பண்ணும்போது, உங்களுடைய ஆர்சிஹெச் ஸ்டாஃப் நர்ஸ் ரெவ்யூ பண்ணும்போது எல்லா என்ட்ரியும் போட்டிருக்காங்களான்னு நம்ம பிக்மி ரெவ்யூ பார்த்துட்டு ஒரு தடவை ரெவ்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பிகாஸ் அதில் என்னென்னலாம் ரொம்ப முக்கியன்றதை நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். அண்ட் ஆல்சோ நிறைய பேருடைய டவுட் என்ன இருந்ததுன்னா, அதோடைய ஐடி பாஸ்வேர்ட் நான் எங்கேருந்து வாங்குவேன்னு. ஸோ யூஸ்வலி வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய SHN கிட்ட இருக்கும். ஸோ SHN கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுடைய PHC மெடிக்கல் ஆஃபீஸருடைய ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் வாங்கி அது வழியாக நீங்கள் ரெவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எம்டிஎம் போர்ட்டல் ரெவ்யூ பண்ணலாம். ஸோ எம்டிஎம் போர்ட்டலில் வந்து நம்ம யூஸ்வலி நம்ம எல்லா NCDயும் தான் ரெவ்யூ பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, www.mtmlinelist.com சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அந்த லிங்க் வழியாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே போனீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு கேப்சா கிளிக் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் டேஷ்போர்டு. ஸோ ஒரு நமக்கு எம்டிஎம்மில் என்னென்னலாம் தேவையோ எல்லா ரிப்போர்ட்ஸும் நம்ம பிஹெச்சிக்கு தேவையானது உள்ளே இருக்கும். இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பிஹெச்சி பார்க்கணுன்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே போனீங்கன்னா கீழே ஃபுல் ரிப்போர்ட் இருக்கும் கம்ப்ளீட் பிஹெச்சிக்கு. இல்லை நான் ஒரு HSC வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த செலக்ட் HSC கொடுத்துட்டு எந்த HSC வேணுமோ அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்னுடைய பிஹெச்சி. ஸோ என்னுடைய பிஹெச்சியில் வந்து 10,698 பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. ஸோ இதில் மேல் பெனிஃபிஷரிஸ் எத்தனை, ஃபீமேல் பெனிஃபிஷரிஸ் எத்தனை அப்படின்றதெல்லாம் நமக்கு ஃபுல்லாக காட்டும். மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, அதர்ஸ் எவ்வளோ அப்படின்றத காட்டும். ஸோ இதோடைய ஜெண்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை ஒரு சார்ட்டாக காட்டும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்ன தெரியும், என்னோட பிஹெச்சியில் ஃபீமேல் பெனிஃபிஷரிஸ் ஜாஸ்தி. ஸோ அதனுடைய கவுண்ட் எவ்வளோ அப்படின்றதும் நமக்கு சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சர்வீஸ் பேஸ்டு ரிப்போர்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். சர்வீஸ் பேஸ்டு ரிப்போர்ட்ஸ்னால் என்ன, நமக்கு ஹைப்பர் டென்ஷன் எவ்வளோ தனியாக, இப்போ வந்து எனிபடி யாராவது ஒருத்தர் வந்து மீட்டிங் இல்லைனா ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் இல்லை ஒரு ரெவ்யூக்கு வர்றாங்க நம்ம பிஹெச்சியில் அப்படின்னா அதில் உங்களுக்கு எம்டிஎம் வைஸ் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது எத்தனை ஹைப்பர் டென்சிவ் பெனிஃபிஷரிஸ் உங்கள் பிஹெச்சியில் இருக்காங்க, எத்தனை டயபெட்டிக் பெனிஃபிஷரிஸ் உங்கள் பிஹெச்சியில் இருக்காங்கன்னு இந்த கொஷின்ஸ் தான் நம்மளுடைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலி உங்களை கேட்குற கேள்வி வந்து இப்படி தான் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் எத்தனை, டயபெட்டிஸ் எத்தனை, போத் கேசஸ் எத்தனை, போத்னா ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ், உங்கள்கிட்ட எத்தனை பாலியேட்டிவ் கேசஸ் ஆக்டிவா இருக்காங்க, எத்தனை பிசியோதெரப்பி கேசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்காங்க, எத்தனை CAPD பேக்ஸ் கொடுக்குறீங்க, ஸோ இந்த CAPD பேக்குடைய நேம் என்ன, என்ன கம்பெனி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது. அண்ட் ஆல்சோ எத்தனை கேன்சர் கேசஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அண்ட் எத்தனை கேன்சர் கேசஸ் இப்போ உங்கள்கிட்ட ஆக்டிவாக ட்ரீட்மெண்ட்லையோ இல்லை ஃபாலோ அப்லையோ இருக்காங்க. ஸோ இதுதான் சர்வீஸ் பேஸ்ட் ரிப்போர்ட்ஸ். இது எப்பயுமே ஒரு PHC மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ இதை வந்து உங்களுக்கு அகெயின் ஒரு பை சார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் இதுக்கு அது அப்படியே கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் எந்தெந்த கைண்ட் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர் எத்தனை இருக்காங்க, சர்வைக்கல் கேன்சர் எத்தனை இருக்காங்க, ஓரல் கேன்சர் எத்தனை இருக்காங்க. யூஸ்வலி இது 3 தான் நம்ம பிஹெச்சியில் கண்டுபிடிக்கிற ரொம்ப முக்கியமான 3 கேன்சர். இது ஓரல் ஸ்க்ரீனிங்கில் சர்வைக்கல் கேன்சர் டிடெக்ஷன் வயா பண்ணி கண்டுபிடிப்போம். பிரெஸ்ட் கேன்சர் வந்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் CBE கம்ப்ளீட் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இது 3 பிஹெச்சியில் கண்டுபிடிக்கிறது. அண்ட் அதர் கேன்சர் ஏதாவது வேற எங்க வெளியில் கண்டுபிடிச்சு நம்மக்கிட்ட பாலியேட்டிவ் கேர்ல இருக்காங்களா அப்படின்னா அவங்கள அதர் கேன்சர்ஸ்ல வருவாங்க. ஸோ இது எல்லாமே எத்தனை கேசஸ் உங்க பிஹெச்சி கீழே வர்றாங்க அப்படின்றதோடைய கவுண்ட்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேஷ்போர்டில் வர எல்லாமே என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறேன். ஸோ தட் இதில் இருக்க எல்லாமே நம்மளால் ரிவ்யூ பண்ணுறது கஷ்டம். ஆனால் வீக்லி ரிவ்யூவில் நம்ம எப்படி பண்ணலாம், நம்மளுடைய NCD ரிவ்யூ இல்லைன்னா WHVs வந்து வச்சு சாட்டர்டே ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அவங்கள வந்து எப்படி ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பெனிஃபிஷரிஸ்னால் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த பெனிஃபிஷரிஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். எதர் மொபைல் நம்பரோ ஆதார் ஐடியோ இல்லை ஆபா ஐடி வச்சோ நீங்கள் சர்ச் பண்ணலாம். இது வந்து ஆட் பெனிஃபிஷரிஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நியூ கேஸ் ஐடென்டிஃபை ஆகும்போது அவங்கள ஆட் பெனிஃபிஷரிஸில் போய் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் சஸ்பெக்டட் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் நான் ஏன் விடுறேன் அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் நாட் அவர் கன்சர்ன் ஆஸ் ஆஃப் ரைட் நவ். இது நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெவ்யூ பற்றி மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ அதனால ஐம் சேயிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ ஒரு தடவை பெனிஃபிஷரிஸில் போய் ஏதாவது கிராஸ் செக் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சஸ்பெக்டட் ஹைப்பர் டென்ஷன் DM இது என்ன ஆகும்னா நமக்கு ஏரியாவுக்கு WHVs போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க WHVs போயிட்டு அங்கே யாராவது ஒரு ஒரு ஹைப்பர் டென்சிவ் சஸ்பெக்ட் கண்டுபிடிக்கிறாங்க 120/80 நார்மல், பட் ஒரு
மேல் பேஷண்ட் வந்து 140/90 வர்றாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து சஸ்பெக்ட். ஸோ அவங்கள வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி சஸ்பெக்டட் ஹைப்பர்டென்ஷன் டிஎம் இதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட் பண்ணோன்னே இது நம்மளுடைய ஸ்டாஃப்னஸோடைய லாகின்க்கு வந்துடும். ஸோ இதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட் பை ஃபில்டர், ரிப்போர்ட் டவுன்லோட், இது 3 தான் பிஹெச்சி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு கலெக்டர் ரிவ்யூ மீட்டிங் போகிறீங்க, இந்த மந்த் உங்களுடைய பிஹெச்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வேணும் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மந்த் நீங்கள் எவ்வளோ ஹைப்பர் டென்ஷன் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹைப்பர் டென்ஷன் வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணியிருக்கீங்க, அப் டு த மந்த் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் டிடெக்ஷன் டயக்னோஸ்டிக் கேப் இன்னும் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இந்த ரிப்போர்ட்ஸில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நமக்கு ஸ்டேட் ஆவரேஜ்னு ஒரு ஆவரேஜ் இருக்கும். ஸோ ஸ்டேட்டில் வந்து 19% ஆஃப் பீப்புள் வந்து ஹைப்பர் டென்சிவ்னு ஸ்டேட் ஆவரேஜ் இருக்குன்னா வி ஹாவ் டு அட்லீஸ்ட் நியர் த ஸ்டேட் டார்கெட். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 8.5% தான் இருக்கும், விச் இஸ் லெஸ். ஸோ ஸ்டேட் வைஸ் வந்து 100% பீப்புள் இருக்காங்கன்னா அதில் 18% வந்து ஹைப்பர்டென்சிவாக தான் இருப்பாங்கன்றது ஸ்டேட் ஆவரேஜ். ஸோ அப்போ நம்ம அதே ஸ்டேட்குள்ளே தான் இருக்கோம். அப்போ நம்ம ஏரியாலையும் அதே மாதிரி ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கணும். அப்போ வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து 8 இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். இல்லை 18% ஸ்டேட் ஆவரேஜ், ஆனால் எங்களோட பிஹெச்சியோட ஆவரேஜ் வந்து 16-17 இருக்குன்னா யூ ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு போட்டு எனக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு தனியாக வேணும், இல்லைனா இந்த மந்த் வேணும், இந்த 15 days வேணும், நீங்கள் என்னையும் ஃபில்டர் யூஸ் பண்ணி இதுலேருந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைப்பர் டென்ஷன் டிஎம் ரிப்போர்ட்ஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் மட்டும் தனியாக ரிப்போர்ட்ஸ். அண்ட் இதிலே இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பாதம் பாதுகாப்பும் திட்டம் பிபிடிக்கு உள்ள அதனுடைய ஸ்க்ரீனிங் டயக்னோசிஸ் எல்லாமே நீங்கள் திருப்பி இதிலே தான் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒரு டயபெட்டிக் பெனிஃபிஷரி ஆல்ரெடி ட்ரக் வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் பாதம் பாதுகாப்பும் திட்டம் கீழே வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வந்து டயக்னோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணணும். அவங்களோட ஃபாலோஅப் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ அந்த கேஸ் வந்து ரெட்டாக மாறிடுவாங்க. அப்படின்னா ஹீ இஸ் பாசிட்டிவ் அண்டர் பாதம் பாதுகாப்பும் திட்டம். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பாதம் பாதுகாப்பும்ல எத்தனை பேர் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். இன்னும் அதுவுமே லேட்டராக உள்ள ஆட் ஆக போது தனி டேபா. அண்ட் ஆல்சோ ஃபிசியோ பாலியேட்டிவ் அண்ட் சிஏபிடிக்கு தனி டிசீஸ் ஸ்ப்ரெட்டப். இது போக லாகின் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும். லாகின் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா யூஸ்வலி வந்து நம்மளுடைய என்சிடி போர்ட்டலில் நமக்கு டபிள்யூஹெச்வியாக இருக்கட்டும், ஸ்டாஃப் நர்ஸாக இருப்பாங்க, என்சிடி ஸ்டாஃப் நர்ஸ் இல்லை எம்எல்ஹெச்பி அண்ட் பிஎம்ஓ, இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக லாகின் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே டெய்லி அவங்களோட லாகின் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணியே ஆகணும். இது ஒரு விதமான அட்டெண்டன்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது இந்த லாகின் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். யாராவது ஒரு டபிள்யூஹெச்வி வந்து கண்டினியூஸா லாகின் லாகினே பண்ணலன்னா அவங்க எப்படி பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிருப்பாங்க, கரெக்டா? ஸோ இதை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும். ஸோ அவங்க டெய்லி இதில் லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த லாகின் பண்ணுறது எப்படி இருக்குன்றதையும் நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ லாகின் ஸ்டேட்டஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அண்ட் ஃபாலோ அப், எல்லா ஹைப்பர்டென்சிவ் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ஃபாலோ அப் என்டர் ஆயிருக்கணும். இன்கேஸ் வந்து ட்ரக் கொடுத்தாச்சு அப்படின்னா ட்ரக் இஷ்யூவும் இந்த ஃபாலோ அப்பில் ஆட் ஆகிடும். இஃப் இன்கேஸ் யாராவது ரொம்ப நாளாக ஃபாலோ அப்பில் வராமல் இருக்காங்களான்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளே உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் யூ வில் கெட் டு நோ மோர். பட் இப்போதைக்கு மேலாப்பில் ஒரு வீக்லி ரிவ்யூ நடத்தணும் அப்படின்னா யூ ஹாவ் டு செக் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் ஒர்க் பிளேஸ் என்சிடி ஸ்க்ரீனிங்னா நம்மளுடைய ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஹைப்பர்டென்ஷன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்றத வந்து யூ ஹாவ் டு என்டர். அண்ட் டயபெட்டிக் ஃபுட் சஸ்பெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பாதம் பாதுகாப்பும் திட்டம் அது வந்து உள்ளே வந்துடும். இந்த சஸ்பெக்ட்லேயும் இனிமேல் ஆட் பண்ணுங்க. பெண்டிங் ஃபார் டிபி டெஸ்ட், இது என்னன்னா ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மஸ்ட் பி சென்ட் ஃபார் டிபி அண்ட் ஆல்சோ ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ். ஏன்னா அவங்களாம் மோர் ப்ரோன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாரும் டிபி டெஸ்ட் அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ் எல்லாரும் டிபி டெஸ்ட் அனுப்புங்க. அண்ட் ஆல் த அண்டர் வெயிட் பேஷண்ட்ஸ் ஹேஸ் டு அண்டர்கோ டிபி டெஸ்ட். இவங்க எல்லாரையுமே வந்து டிபி டெஸ்ட் அனுப்பணும். பட் என்சிடி கேசஸ் எல்லாருமே ஒரு தடவை டிபி டெஸ்ட் எடுத்துருக்கணும். அதனால தான் இந்த டேப் உங்களுக்கு. அண்ட் இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமமாக ரிவ்யூ பண்ண போகிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெனிஃபிஷரி நீங்கள் தேடணும் அப்படின்னா அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் போயிட்டு எந்த ஹெச்எஸ்சி இல்லை மொபைல் நம்பர் வச்சு தேட போகிறீங்களா இல்லை நேம் வச்சு தேட போகிறீங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த பெனிஃபிஷரியோடது எல்லாமே வந்துடும். அவங்க ஃபாலோ அப் விசிட் என்னைக்கு பண்ணியிருக்காங்க, என்ன ஆக்ஷன், பெனிஃபிஷரி நேம் என்ன, அவங்களோட ஐடி என்ன, எல்லாமே எனி திங் வந்து வந்துடும். என்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணாங்க, என்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எல்லாமே.
இது வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். டோட்டல் இது வந்து ஹெச்எஸ்சி வைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நான் இதை பிளாக் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஹெச்எஸ்சி இருக்குது, XYZ ஹெச்எஸ்சினா அந்த XYZ ஹெச்எஸ்சியில் 1594 டோட்டல் பெனிஃபிஷரிஸ், அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 1401, ஹைப்பர் டென்ஷன் இத்தனை, டயபெட்டிஸ் இத்தனை, போத் இவ்வளோ, பாலியேட்டிவ் கேர் இவ்வளோ, ஃபிசியோதெரப்பி இவ்வளோ, அண்ட் டயாலிசிஸ் பேஷண்ட் 0, கேன்சர் பேஷண்ட்ஸ் 4. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஹெச்எஸ்சி வைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டிபெண்டிங் ஆன் த பாப்புலேஷன். ஸோ ஹெச்எஸ்சி வைஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து உங்களுக்கு லாகின் ஸ்டேட்டஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ லாகின் ஸ்டேட்டஸ் வந்து எல்லாரும் லாகின் பண்ணியிருக்காங்களான்னு. இப்போ இந்த ரிப்போர்ட்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யாரோ ஒரு ஹெச்எஸ்சி, அந்த ஹெச்எஸ்சியில் இருக்க பர்சனோ இல்லை ஸ்டாஃப் நர்ஸோ லாகின் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ் தே ஹவ் டன் இட். இந்த இடத்துல ஹெச்எஸ்சி நேம் வரும், ஐ மீன் ரைட் சைடில் வரும். ஸோ அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க 7 பெனிஃபிஷரி ஆட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் தே ஹவ் டன் த ஒர்க். அதே மாதிரி இங்கே ஒரு WHV லாகின் பண்ணியிருக்காங்க. அந்த WHV வந்து பெனிஃபிஷரி அவங்க ஆட் பண்ண முடியாது, அவங்க சஸ்பெக்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ அவங்க இன்னைக்கு டேட்டுக்கு ஒரே ஒரு சஸ்பெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 3 WHV பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், லாகின் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாருமே வந்து சஸ்பெக்ட் ஆட் பண்ணல. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க அட்லீஸ்ட் ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் எதர் மாத்திரை மருந்து கொடுத்துருக்காங்க இல்லைன்னா ஒரு விசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாலோ அப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. பட் த லாஸ்ட் பர்சன் பாருங்க, லாஸ்ட் பர்சன் எல்லாமே 0 இருக்கு. அப்படின்னா தே ஹவ் லாக்ட் இன் பட் தே ஹவ் நாட் டன் எனி ஒர்க். ஸோ இதை வச்சே நம்ம வந்து டெய்லி வந்து எல்லாரும் இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கே நம்மளால டேட் போட்டு ஃபில்டர் பண்ண முடியும். நேற்று டேட் மட்டும் இல்லை லாஸ்ட் வீக்கில் மட்டும் அப்படின்றதையும் நமக்கு எல்லாமே காட்டும். அண்ட் நம்ம லாகின் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு டேட்டோடது அப்டேட் ஆகாது. இட் வில் பி அவைலபிள் டில் த ப்ரீவியஸ் டேட். இதை நீங்கள் இன்னும் ரைட் சைட் இதெல்லாம் இங்கே ஹெச்எஸ்சி நேம்லாம் வரும். ஸோ இதை நீங்கள் இன்னும் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக் நேம் என்ன, பிஹெச்சி நேம் என்ன, ஹெச்எஸ்சி நேம் என்ன எல்லாம் வந்துட்டு அண்ட் ரோல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸு, விமன் ஹெல்த் வாலண்டியர் WHV அண்ட் ஆல்சோ MLHPக்கும் அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட்டாக MLHP வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இவங்க என்ன கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் 7 பெனிஃபிஷரி அங்கே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 7 பெனிஃபிஷரி ஆட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சஸ்பெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா WHV. அங்கே கடைசியில் வேலையே பார்க்கலன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஹெச்எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா எந்த WHV அப்படின்றது தெரியும். இது வந்து உங்களுடைய லாகினுடைய நான் சொன்னேன் இல்லையா, டேட் போட்டு செக் பண்ணணும். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இப்போ 1 டேக்கு பார்த்தீங்கன்னா WHV வந்து மொத்தம் 6 எம்ப்ளாயி. 6 எம்ப்ளாயியில் லாக்டின் எத்தனை பாருங்கள் 0, நாட் லாக்டின் 6 காட்டுது. இது வந்து நான் இன்னைக்கு டேட்டுக்கு போட்டதுனால அப்படி இருக்குது. பட் இதே இது ப்ரீவியஸ் டேட் போட்டிங்கன்னா யாரெல்லாம் லாக்டின் ஆனாங்களோ அவங்களை காட்டிடும். ஸ்டாஃப் நர்ஸ்க்கு ஒரு லாகின், MLHPக்கு ஒரு லாகின். ஸோ இது வந்து உங்களுக்கு சஸ்பெக்ட் டு கன்ஃபர்மேஷன் பேஜ். இது என்ன ஆகுனா யூஸ்வலி நமக்கு WHV வந்து ஏரியாவில் சஸ்பெக்ட் கொடுத்துருவாங்க. யூஸ்வலி இந்த சஸ்பெக்ட் டு கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் வந்து இட் ஹேஸ் டு பி 0. டெய்லி இதை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. என்ன ஆகுனா ஒரு பேஷண்ட்டை சஸ்பெக்ட்னு சொல்லி அனுப்பிச்சோன்னா இது நம்மளுடைய லாகின்ல வந்து நின்றோம். இந்த ஐடியில், இந்த PHCயில் இந்த பேர், இந்த ஆள் வந்து சஸ்பெக்ட்னு கொடுத்துருக்காங்கன்னு வந்துடும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இன்கேஸ் இந்த பேஷண்ட் வந்து பாசிட்டிவ் ஆயிட்டாங்க இல்லை PHCக்கு விசிட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மூவ் டு பெனிஃபிஷியரி கொடுத்து பாசிட்டிவ் ஆக்கிடணும். இல்லை இந்த பேஷண்ட் வரவே இல்லை, நம்ம வந்து சொல்லி 1 வாரம் ஆச்சு பட் இன்னும் வரவே இல்லைன்னா ரிமூவ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ அப் பண்ணணும் இந்த பேஷண்ட் என்ன ஆனாங்க அப்படின்றத. ஸோ இது வந்து டெய்லி இது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ MTM போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் எவ்ரி கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெவ்யூ நீங்கள் வீக்லி கண்டக்ட் பண்ணாவே உங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிக் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சான்னு நமக்கு தெரியும். HSC வைஸ் ரிவ்யூ பண்ணுங்கள், விச் இஸ் த பெஸ்ட் இண்டிகேட்டர். பிகாஸ் HSC வைஸ் பார்த்தோன்னாவே நம்ம PHC எந்த HSCனால லேக் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஹூ இஸ் குட் பெர்ஃபார்மிங் HSC, ஹூ இஸ் லோ பெர்ஃபார்மிங் HSC கண்டுபிடிச்சிட்டு ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் மொபைல் மெடிக்கல் டீம் ஃப்ரம் யுவர் பிளாக். ஸோ அவங்கள வச்சு இன்னும் ஸ்க்ரீனிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ thank you guys. And if you like this video and in மாதிரி any educational videos வேணும் அப்படின்னா subscribe பண்ணிட்டு just give me in the comments so that I can try and upload the other videos. Thank you.